இந்த கதையில என்ன பார்க்க போறோம்னா, 2 கப்புள் பூனை வந்து ஒரு கண்ணாடி பழத்த ரொம்பவே சந்தோஷமா நடந்து வந்துட்டுருக்கு. அந்த பாய் ஃப்ரெண்ட் பூனை என்ன நினச்சுன்னு தெரியல, கேர்ள் ஃப்ரெண்ட தூக்கி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போட்டுருது. போட்டுட்டு அந்த வழியா வந்த ஒரு கருப்பு பூனை வந்து அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப புடிச்சு போயி, அவங்க அந்த பொண்ண வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சுடுறாரு. அந்த உள்ள விழுந்த வெள்ள பூனை வந்து ரொம்பவே காட்டுக்குள்ள கஷ்டப்படுது. அத சாப்பிடுறதுக்காக ஒரு சிறுத்தை ஒண்ணு வருது. அது கூடயுமே சண்டை போட்டு அந்த சிறுத்தைய அடிச்சு சாவடிச்சிருது. அடிச்சுட்டு ரொம்பவே காட்டுக்குள்ள கஷ்டப்பட்டு கிடைக்கிறத சாப்பிடறதுக்காக பூச்சி, புழுவெல்லாம் சாப்பிட்டுட்டு தன்னோட உயிர வாழ்ந்துட்டுருக்கு. அப்ப அது ரொம்பவே கஷ்டப்பட்டு சுத்தையில அங்க வந்து ஒரு டென்ட்ட பாக்குது. அங்க போய் ஹெல்ப் கேட்குது. இந்த மாதிரி நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த பூனை வந்து ரொம்பவே இரக்கப்பட்டு இந்த வெள்ளை பூனைய வந்து ஊருக்குள்ள ஹெலிகாப்டர் மூலியமா கூட்டிட்டு போகுது. அங்க கூட்டிட்டு போனதுமே அங்க உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அந்த வெள்ளை பூனை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது. அதாவது என்ன வந்து இந்த மாதிரி காட்டுக்குள்ள தூக்கி போட்டுட்டாங்க. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். அவங்க 2 பேத்து மேலேயும் நீங்க ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்லாம் குடுக்குது. குடுத்து முடிச்சதுமே அந்த வெள்ளை பூனையே ஸ்ட்ரைட்டா அந்த பாய் ஃப்ரெண்ட் பூனைட்ட போய் அடிச்சு சண்டை போட்டு அடி அடின்னு அடிச்சு போலீஸ்